அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே மை துதிக்கிறோம். எங்களை காண்கிற தேவனே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை அறிந்திருக்கிறவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னீர். ஆண்டவரே, அப்பா, உலகத்தை ஜெயித்த நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களையும் ஜெயமெடுக்க செய்கிறீர். அதற்காக மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ரோமர் 7வது அதிகாரம் 8வது வசனம். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாய் இருக்குமே. இங்க பவுல் இப்ப தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். பாவம் என்ன அப்படின்றத நியாயப்பிரமாணத்தில் உள்ள கற்பனையினால நமக்கு தெரிய வருது. அது வாய்ப்பு பெறும்போது நமக்குள் எனக்குள்ள சகலவித இச்சைகளையும் நடப்பிக்குது. இச்சைன்றது பாவம்ன்றத நியாயப்பிரமாணம் கற்றுக் கொடுக்குது அப்படின்னு முந்தின வசனத்துல நம்ம பார்த்தோம். அந்த பாவம் இச்சைய என்னில் நடப்பிக்கிறது. நியாயப்பிரமாணம் இல்லாம இருந்துச்சுன்னா எது பாவம்னு தெரியாது. அப்ப பாவம் செத்ததா இருக்கும் அப்படின்னு பவுல் சொல்றார். முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்த போது நான் ஜீவன் உள்ளவனாய் இருந்தேன். நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்பாக, நியாயப்பிரமாணம் தேவனால மோசே மூலம் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அது எது சரி எது தப்பு அப்படின்றத கற்றுக் கொடுத்துச்சு ஜனங்களுக்கு. அந்த நியாயப்பிரமாணம் இல்லாததற்கு முன்பாக நான் ஜீவன் உள்ளவனா இருந்தேன். கற்பனை வந்த போது பாவம் உயிர் கொண்டது. கற்பனை வந்த பிறகுதான் அது நீ செய்யறது பாவம்ன்றத சொல்லுது. அப்ப பாவம் உயிர் கொண்டது. நான் மரித்தவன் ஆனேன். எப்ப மரித்தவன் ஆகும்னா, தேவனிடத்துல இருந்து நம்ம பிரிக்கப்படும் போது ஆவிக்குரிய மரணத்தை சந்திக்கிறோம். அப்ப பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனிடத்துல இருந்து நம்ம பிரிக்கப்படுறோம். ஆவிக்குரிய நிலைமையில மரித்தவர்கள் ஆகிறோம். இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாய் இருக்க கண்டேன். ஜீவனை கொடுக்கக்கூடிய கற்பனை, நியாயப்பிரமாணத்தை கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் இவைகளால் பிழைப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த உயிர் ஜீவனுக்கு ஏதுவான அந்த கற்பனையே, நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்டிருக்கிற கற்பனைகள், கமாண்ட்மெண்ட், இதை செய்ய அப்படின்னு சொன்னத, அதன் மூலமே நான் இப்ப மரணத்துக்கு ஏதுவாக இருக்க கண்டேன். ஏன்னா அது பாவத்தை எனக்கு காட்டுறதுனால நான் மரித்து போய் காணப்படுகிறேன். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. பாவம் உள்ள கற்பனைகள் மூலம் என்னை வஞ்சித்து என்னை ஏமாற்றி நான் அதன் மூலம் என்னை கொன்றது. ஆவிக்குரிய மரணத்தை நான் சந்திக்கிறேன் பாவத்தினால. ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான். கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. அந்த நியாயப்பிரமாணம் கர்த்தருடைய வார்த்தை, அதனால அது பரிசுத்தம் உள்ளது. அந்த நியாயப்பிரமாணத்துல குறைவு கிடையாது. அதுல சொல்லப்பட்டிருக்கிற கற்பனைகள், கமாண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பரிசுத்தமானது, நீதியானது, சரியானது, நன்மையானது, நன்மையாயும் இருக்கிறது. யாத்ராகமம் 20:12 சொல்லிருக்கு,
உன்னுடைய வாழ்நாள் நீடித்திருக்கிறதுக்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியாய பிரமாணத்தில் உள்ள கற்பனை சொல்லுது. அப்ப அது நமக்கு நன்மையை தான் தரக்கூடியதா இருக்கு. அந்த கற்பனைகளை கை கொள்ளும் போது அது நமக்கு நன்மையானது, பரிசுத்தமானது. கற்பனைகள் நீதியானது, நன்மையானது. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணம் ஆயிற்றோ, இப்படி நன்மையான நியாய பிரமாணம் எனக்கு மரணம் ஆயிடுச்சோ? அப்படி அல்ல, பாவமே எனக்கு மரணம் ஆயிடுச்சு. நியாய பிரமாணம் மரணம் கிடையாது, பாவம்தான் மரணத்தை கொண்டு வருகிறது. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளதாகும்படிக்கு நம்ம செய்கிற பாவம் அந்த கற்பனை மூலம் இன்னும் கொஞ்சம் அதிகமா பாவமாகுது, மிகுந்த பாவமாகுது. அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதுனாலே பாவமாகவே விளங்கும்படி அப்படி ஆயிற்று. அந்த பாவம் மரணத்தை உண்டாக்குகிறதுனால அது பாவத்தை விளங்க செய்யுது அந்த நியாய பிரமாணம். மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாய பிரமாணம் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. நானும் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். நியாய பிரமாணம் எப்படிப்பட்டது? ஆவிக்குரியது. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அந்த நியாய பிரமாணம் தேவனால கொடுக்கப்பட்டது. நானும் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். ஆனா நான் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறதுனால மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். இங்க ஆவி மாம்சம் இது ரெண்டுக்கு இடையில எப்பயும் போராட்டம் இருக்கு. அந்த நியாய பிரமாணம் ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக் கொடுக்குது. ஆனா என்னோட பாவம் மாம்சத்துக்குரியவனா நான் இருக்கிறதுனால, பாவத்துக்கு அடிமையா இருக்கிறதுனால மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். எப்படி எனில், மாம்சத்துக்குரியவனா எப்படி அப்படின்னா, நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் செய்யற பாவம் எனக்கே சம்மதம் கிடையாது. நான் விரும்பல. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். நான் நல்லவனா வாழ விரும்புகிறேன். ஆனா நான் செய்யற காரியம் பாவமான செயல்களை செய்கிறேன். நான் செய்யறது எனக்கே விருப்பம் இல்லை. நான் வெறுக்கிற காரியத்தையே செய்கிறேன். ஏன்னா அங்க மாம்சத்துக்கும் ஆவிக்கும் இடையில ஒரு போராட்டம் ஏற்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த நம்ம விரும்புகிறத நல்ல நன்மையானதை செய்யணும், ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யணும் அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். அவர் நமக்குள்ள கிரியை செய்யணும். அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களா இருக்கும்போது இந்த மாம்சத்துக்குரிய காரியங்களை நம்ம மேற்கொள்றவங்களா இருப்போம். ஆவியின்படி நடக்கிறவர்களா இருக்கணும். ஆவியானவருக்கு முழுவதுமா நம்மளை ஒப்பு கொடுத்து அவர் ஆளுகை செய்யும் போது இந்த மாம்சத்தின் கிரியைகளை நம்ம மேற்கொள்ள முடியும். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம்னா, நியாய பிரமாணத்தின் மூலம் பாவம் என்னன்றத நம்ம அறிந்து கொள்றோம். அந்த பாவம் இச்சையை எனக்குள்ள நடப்பிக்கிறது. இச்சைன்றது பாவம், பாவமான காரியத்தை எனக்குள்ள நடப்பிக்கிறது. அதன் மூலம் நான் மரித்தவனானேன். நியாயப்பிரமாணம் இல்லைன்னா நான் உயிரோட இருந்திருப்பேன். பாவம் என்னன்றது எனக்கு தெரியாம இருந்திருக்கும். ஆனா இப்ப நான் நியாயப்பிரமாணம் பாவம் எதுன்னு சொல்றதுனால மரித்தவன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது, அது கர்த்தரால கொடுக்கப்பட்டது. அதுல இருக்கிற கட்டளைகள் எல்லாம் பரிசுத்தமானது, நீதியானது, நன்மையை தரக்கூடியது. ஆனா நான் நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியது. ஆனா நானோ பாவத்துக்கு அடிமையா இருக்கிறதுனால மாம்சத்துக்கு உட்பட்டவனா இருக்கிறேன். நான் விரும்புகிறத செய்ய முடியல,
விரும்பாத பாவத்தையே நான் செய்கிறேன், நான் செய்யறது எனக்கே சம்மதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பவுல் வந்து ஆவிக்கும் மாம்சத்துக்கும் இடையில ஏற்படுற போராட்டத்தை குறிச்சு இங்க சொல்றாரு. இதே மாதிரி நம்ம ஒவ்வொருவரும் ஆவிக்கும் நம்மளுடைய ஆவிக்கும் மாம்சத்துக்கு இடையில போராட்டம் ஏற்படுது. அதுல நம்ம ஜெயம் பெறணும்னா இந்த மாம்சத்தின் கிரியைகளை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சுய விருப்பங்களை மேற்கொள்ளணும்னா பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். இப்பயும் நம்ம ஆண்டவருடைய கரத்துல நம்மளை ஒப்பு கொடுப்போம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாம்சத்துக்கும் ஆவிக்கும் இடையில நடைபெறுகிற இந்த போராட்டத்துல நாங்க ஒவ்வொரு நாளும் ஜெயமெடுக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. எங்க மனசும் மாம்சமும் விரும்புகிறத நாங்க செய்யறவங்களா காணப்படக்கூடாது. ஆவியானுடைய வழி நடத்துதலின்படி உமக்கு பிரியமானதை செய்து உமக்கு சாட்சியாய் வாழ எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். எங்களை வழி நடத்துங்க. உம்முடைய வல்லமையான கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். நாங்களும் மற்றவர்களுக்கு உம்முடைய அன்பை சொல்ல கிருபை தந்து வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.